மான பொண்ணுப்பா. அப்படி இல்ல அக்கா. ஏதாவது சொல்லுங்க. அவர கேட்பாரு உங்கள பத்தி. அவருக்கு தெரியும். அப்படியா? ஓகே, ஓகே நந்தினி. கண்டிப்பா ஒரு பொண்ணு வந்து இவ்ளோ மனசுல வந்து இவ்ளோ ஆசை வச்சுட்டு உங்க மேல வாழணும்னு நெனைக்கிறாங்க. அதுக்காக நீங்க அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு கண்டிப்பா மரியாதை குடுக்கணும். அப்பா, அம்மா சொல்றது ஓகே தான். ஆனாலும் ஒரு பொண்ணுகிட்ட நீங்க அந்த காதல் அதுக்கு முன்னாடியே வந்து அப்பா, அம்மா பத்தி யோசிச்சிருக்கணும் இல்லையா? இப்ப அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு, நல்லா பழகிட்டு, நீங்க இவ்ளோ வருஷமா கல்யாணம் பண்ணேன்னு அந்த மனக்கோட்டையில அவங்க வாழ்ந்துட்டு, இப்ப திடீர்னு வந்து அந்த மாரி வேண்டான்னு சொல்லிட்டா, அவங்க மனசு உடைஞ்சு போயிடும். அது வந்து ரொம்ப பெரிய பாவம். அந்த பெரிய பாவத்த வந்து நீங்க சம்பாதிக்காதீங்க. ஏன்னா, பெண் பாவம் ரொம்ப பொல்லாதது. அதுவும் இந்த மாதிரி உண்மையான லவ்லாம் இப்பலாம் கிடைக்காது. கண்டிப்பா ஒடிஷா இருந்தா என்ன, தமிழ்நாடா இருந்தா அந்த பொண்ணு எவ்ளோ மனசு உங்க மேல ஆசையா வச்சிருக்கா. அதனால அவ்ளோ ஈஸியா வந்து விட்டுட்டு, அப்பா, அம்மா சொன்னா, அப்பா, அம்மாக்கு புரிய வைங்க. கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு கிடையாது. ஏன்னா பெத்தவங்களுக்கு கண்டிப்பா பசங்க மேல பாசம் இருக்கும். அதனால நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு புடிக்கலன்னா, அதுக்கப்புறமா அப்பா, அம்மா கிட்ட பேசி புரிய வைங்க. ஏன்னா, நீங்க லவ் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அத வச்சு பண்ணுங்க. அவங்க உண்மையான லவ்வா இருந்தா கண்டிப்பா அவங்க வருவாங்க நந்தினி. நீ ஃபீல் பண்ணாத. ஓகேவா அனுஷ்கா?